நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கனத்துக்குரிய பிஷப் சத்யராஜா ஐயா அவர்களை குறித்த சாட்சியை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தேவ ஊழியர் 50 ஆண்டுகள் முழுமையாக தேவனுக்காக தேவ பலத்தோடு ஊழியம் செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது தேவனுடைய சுத்த கிருபை. அவரும் தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியால் அவரை வல்லமையாக எடுத்து பார்த்தார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசேஷமாக இவரை நான் யூடியூப் பிரசங்கத்தின் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். இவர் சத்தியத்தை சத்தியமாக அறிவித்ததின் நிமித்தம் இவரை கொண்டு நான் பெற்று அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இவரை இலங்கைக்கு 2018 ஆண்டு எடுத்து சிங்கமலை, மட்டக்களப்பு, மலைநாடு, கொழும்பு போன்ற இடங்களில் ஊழியத்தை செய்தோம். அந்த தருணத்திலே நான் இவரிடம் இத்தனையோ ஊழியக்காரர்களோடு பழகி இருக்கிறேன். ஆனாலும் இவர் அதற்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தார். தாழ்மையாகவும் எந்த இடத்திலேயும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கிற ஒரு மனிதராக இருந்தபடியால் இவரை எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அதே போல் நல்ல மரம் ஒரு நாளும் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் ஒரு நாளும் நல்ல கனியை கொடுக்காது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் இவருடைய மகன் ஜிம் எலியட் பாஸ்டரை அவர் நல்லபடியாக வளர்த்து ஊழியத்தின் பாதையிலே அவரை வல்லமையாக வளர்த்திருக்கிறார். அவரும் கூட அவருடைய சத்தியத்தை கேட்டபடியினால் அவரையும் கூட நாங்கள் இலங்கைக்கு 2023 ஆண்டில் வரவழைத்தோம். போன்ற இடங்களிலும் இலங்கையிலே திருச்சபையிலே ஊழியம் செய்தோம். 2 நாள் ஊழியத்தின் பிரதிபலிப்பாக அநேகர் வந்து ஒப்பு கொடுத்தார்கள். அதில் ஒரு சகோதரி ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் பிஷப் ஐயா ஜார்ஜ் என்ற ஒரு சகோதரரை இங்கு அனுப்பியிருந்தார் இலங்கைக்கு. அவரும் கூட அவருடைய நடவடிக்கைகளையும் பார்க்கும் பொழுது அவரும் ஒரு தாழ்மையான உண்மையுள்ள ஊழியக்காரராக இருந்தார். இதே போல அநேகரை உருவாக்கி இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே இந்த தருணத்தை எங்களுக்கு தந்த பிஷப் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் ஜிம் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இதை கேட்கிற அனைவரும் இதுபோன்று அநேக தேவ ஊழியர்களை எழுப்பி வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காக பிரார்த்திக்கிறேன். அதுபோல பிஷப் ஐயா அவர்களும் இந்த 50 ஆண்டு இல்ல 100 ஆண்டுகள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் வேண்டும் என்றும் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். நன்றி.